முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் அந்த டைலாக், அந்த ஃபுல் டைலாக், அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் முதல்வர் ஸ்கிரிப்டை வச்சு பேசுறார் அப்படிங்கிறதே ஒரு ஸ்கிரிப்டை பார்த்து சொல்றாரு. அதை சொல்றதுக்கே உனக்கு ஸ்கிரிப்ட் தேவைப்படுதா? என்ன காமெடி இது! ரொம்ப அப்படியே பார்க்காம அப்படியே காலமேக புலவர் மாதிரி பொழிகிற மாதிரி தான் பில்டப் கொடுக்க வேண்டியது உதயநிதி. உங்களுக்கே ஸ்கிரிப்ட் இல்லைன்னா பேச வராது, ஸ்கிரிப்டை வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கீங்க. அடுத்தது தாவேகா நிர்வாகிகள் இருக்காங்கன்னா, ஆமா தாவேகா நிர்வாகிகள் ஊருப்பட்ட அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கண்ணு முன்னு தெரியல, திமுக காரங்களோட கேவலமா நடந்துட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். ஆனா அதை சொல்றதுக்கு திமுக காரனுக்கு என்ன தகுதி இருக்கு? கலைஞர் என்கிற பெரிய நாயகம் 2.5 வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து கொண்டானா? திராவிட ஆனந்தன்ற ஒருத்தன் கிட்னி எடுத்தானா? கிட்னி எடுத்தான்ல, அவனை தான் அரெஸ்ட் பண்ணீங்களா? அதான் பண்ணீங்களா? இங்க விழுப்புரத்துக்கிட்ட ஒருத்தன் வந்து பெண்களை வச்சு பாலியல் தொழில் பண்ணிட்டு இருக்கிறான் வீடியோ வச்சு அப்படின்னு ஒரு பெண்ணே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. எனக்கு 20 வயசு தாங்க ஆகுது, இவ்வளவு பேரை டார்ச்சர் பண்றான்னு. அவன் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. என்ன நீங்க கண்டுக்கிட்டீங்க? என்ன நீங்க கேட்டுக்கிட்டீங்க? திமுக இன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கு காரணம் அப்பாவை காணோன்னு தேடினார் பாருங்க விஜய். எதுக்கு அப்பாவை காணோன்னு தேடினது? அப்பா ஓவரா ஆடின ஆட்டத்தால. உட்காந்து கேமராவை போட்டுக்கிட்டு எங்க அப்பா சைக்கிள் ஓட்டுகிறார், எங்க அப்பா டீ குடிக்கிறார், எங்க அப்பா புறாவுக்கு தீனி போடுகிறார், எங்க அப்பா வாக்கிங் போகிறார், ஆகா என்ன எங்க அப்பாவின் புகழ் புகழ்னு நீங்க தான் அப்பா 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 அப்பான்னு நாங்க ஐயப்பா எங்களை விட்டுருப்பாங்கிற அளவுக்கு போன தடவை மேடையை தட்டி தட்டி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க. நீங்க டெய்லி டெய்லி கதறிக்கிட்டு இருக்குதுங்க பெண்கள். பெண்களை எங்க பார்த்தாலும் கடத்துறாங்க, தூக்குறாங்க, குழந்தைங்க வெளியில போக முடியல, எங்க பார்த்தாலும் போதை கஞ்சா, என்னங்க அநியாயமா இருக்கு அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் காதுல வாங்குனீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்ல இல்ல. அதுக்காக தானே மக்கள் இன்னைக்கு உங்களை வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. நீங்களே தான் அப்பான்னு சொல்லுங்க, நீ அப்பா என்ற மக்கள் அன்போடு அழைக்கிறார்கள் அப்படின்னு நீங்க தானேங்க சொல்லிட்டீங்க. நீங்க தானே எல்லாத்துக்கும் அப்பா அப்பா அப்பான்னீங்க. அப்புறம் அவர் அப்பான்னு சொன்னோன்னா உங்களுக்கு இவ்வளோ குப்புன்னு கோவம் வருது. அடுத்த உடனே டபக்குன்னு போயிட்டு அவரை போயிட்டு பர்சனல் அட்டாக்கு, கணவனை தேடிய மனைவி செங்கல்பட்டு கோர்ட்டில் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் செல்லா காசு. நீங்கள் ஜனவரியிலேயே பிளான் பண்ணி டிசம்பர்லேயே அவங்க டிசம்பரில் போட்ட கேஸை நீங்கள் ஜனவரி பிப்ரவரியில் வந்து அப்படியே அந்த இதெல்லாம் வெளியில் விட்டு அவர் என்னென்ன பர்சனல் அட்டாக் பண்ணமோ எல்லாம் பண்ணீங்க. ஜனவரி பிப்ரவரியிலேயே மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா மக்கள் திருப்பி அவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா? மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீ உன்னோட பர்சனல் லைஃபே எங்களுக்கு தேவை கிடையாது, நீ ஒரு சிஎம்மா உட்காந்துட்டு எங்களுக்கு என்ன பண்ண போற? அப்படி அந்த அளவுக்கு வந்துட்டாங்க மக்கள். ஏன்னா அப்படி அந்த அளவுக்கு அப்படியே ஒழுக்க சீலர்கள் உத்தம புத்திரன்களை தான் நாங்கள் ஆட்சியில் உட்கார வைப்போம்னா, நீங்களாம் இன்னைக்கு வந்து உட்காந்துருக்க முடியுமா? நீங்க இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்க முடியுமா? உங்க அப்பா சிஎம் ஆயிருக்க முடியுமா? உங்க தாத்தால சிஎம் இருந்திருக்க முடியுமா? உங்களோட வரலாறு என்ன? இந்த மனைவி இணைவி துணைவின்ற ஒரு கான்செப்ட் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதே நீங்க தானே. இந்த மெத்தபெட்டமைன் அப்படிங்கிற பேரே வந்து எப்படி ஜாபர் சாதிக் மூலியமா தான் திமுக ஜாபர் சாதிக் மூலியமா நம்ம தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சிச்சோ, அதுபோல இந்த மனைவி இணைவி துணைவிங்கிற கான்செப்டை கொண்டு வந்ததே நீங்க தானே. அப்ப நீங்க என்ன வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு நிகழ்ச்சி விழால கருணாநிதி அவர்கள் உட்கார்ந்து சொல்றாரு, எப்படி முதல் மனைவிக்கு தெரியாம நான் 2வது மனைவியை கரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன், அந்த மனோரமா வந்து எல்லாத்தையும் போட்டு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஓப்பனா 2 மனைவியிலையும் வச்சுட்டு உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க என்னங்க அடுத்தவங்களை பத்தி கேரக்டரை பத்தி பேசுறீங்க? அதை பத்தி நான் என்ன சொல்றேன், இங்க யாரோட பர்சனல் லைஃபை பத்தி இங்க யாரும் பேசக்கூடாது. அது நமக்கு தேவையே கிடையாது. விஜய் அவர்கள் சிஎம்மா என்ன பண்றாரு? சிஎம்மா சரியா நடத்தலையா? கேள்வி கேளுங்க, அதுக்கு உங்களுக்கு இருக்கு. பள்ளி கல்வித்துறைன்னு பேரை வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் நின்றுட்டு விஜய் மாமா வாழ்க, டிவிகே வாழ்க, விஜய் மாமா வாழ்கிறாங்க. கடுமையான கட்டணங்களை தெரிவிக்கிறோம். ஏன்னா எங்க ஸ்கூல்ல வந்து நாங்க எங்க வரிப்பணத்துல படிக்கிற பிள்ளைங்களை நீங்க போய் உட்காந்துட்டு டிவிகேங்கிறதும் விஜய் மாமாங்கிறதும் யார் அப்பா விட்டு ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க? காசுல படிக்க வைக்கிறீங்க. விஜய் ஸ்கூல் நடத்துறாருல, அந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி நீங்க போய் டிவிகே கோசம் போட விட்டுருவீங்களா? அங்க போய் விஜய் மாமா வாழ்க்கைன்னு சொல்லுவீங்களா? அப்ப இல்லாத ஏழை விட்டு பிள்ளைங்க ஸ்கூல்லனா நீங்க இந்த அநியாயம்லாம் பண்ணுவீங்களா? ஸ்கூல்ல போயிட்டு உட்கார வச்சுட்டு என்ன அநியாயம் பண்றீங்க? உட்கார வச்சுட்டு போட்டோவை கையில கொடுத்து பிள்ளைங்க கையில கொடுத்து அதுங்க போட்டோவை தூக்கிட்டு சுத்துறதும், விஜய் மூஞ்சிய தரையில வரைஞ்சு அதுல உட்கார வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயில்ல பிள்ளைங்களை உட்கார வைக்கிறதும் எதுக்குங்க இதெல்லாம் செய்றீங்க? சினிமா பாட்டுலாம் கூட பாட வச்சு ஃபுல்லா குத்துப்பாட்டு ஜாலியோ ஜிம்கானா பாட விடுறாங்க. ஆத்திச்சுடியாது இல்ல திருக்குறளா? நம்மளாம் ஸ்கூல்ல படிக்கிறப்ப என்ன எந்திரிச்சுன்னு கோரஸா பாடுவோம். ஆரம் செய்ய வீரம்பு ஆறுவது சீனு கோரஸா அதை பாடியிருக்கோம். நீங்க என்னத்தையா பாட விட்டுறீங்க? 2ல் 1 பார்க்கலாம் வரியான்னு சொல்லி அதை ஒரு 2-3 நிமிஷம் கவனிக்கிற வரைக்கும் என்ன பாட்டுனே புரியல. இதுங்க என்ன பாடுது? திருக்குறளை சொல்லுதுங்களா? தமிழ் தாய் வாழ்த்த பாடுதுங்களா? என்ன பாடுதுங்க பிள்ளைங்கன்னு பார்த்தா ஜாலியா ஜிம்கானாங்குதுங்க. யாரு அதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது? டீச்சர். விளங்கிடும்ல இந்த பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகும்? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா,
இங்க இருக்கிற தமிழக மக்களை சினிமாவை தாண்டி ஒரு விஷயத்தை யோசிக்க முடியாது. நீ ஒரு லீடர்னா நீ யாரை சொல்லுவீங்க? சினிமால இருக்கவங்க தேடிட்டு இருப்பீங்களா? இங்க எவ்வளவு பெரிய லீடர்ஸ் இருக்காங்க. இங்க ராக்கெட் விடுறாங்கல்ல இஸ்ரோல, அதுக்கு ஒருத்தர் தான் வந்து தமிழர் ஒருத்தர் இருந்தாரு. அவரை நீங்க சொல்லணும். முப்படைகளோட தளபதி ஒருத்தரா தமிழர் இருக்காரு. இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சரா ஒரு தமிழர் இருக்காரு. இன்னைக்கு ஒரு பெரிய நிதி அமைச்சரா ஒரு தமிழர் இருக்காங்க. இதெல்லாம் தானங்க உனக்கு பெருமை. அப்துல் கலாம் ஐயா பத்தி சொல்லிக் கொடுங்க, விவேகானந்தர் ஐயா பத்தி சொல்லிக் கொடுங்க. எவ்வளவு தமிழர்கள் போய் எங்கெங்கெல்லாம் போய் சாதிக்கிறாங்க. கூகுளோட சிஇஓ வந்து சுந்தர் பிச்சை அவர்கள். எத்தனை பேருக்கு நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப மிகப்பெரிய சாதனையாளர்களை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம நீங்க யாரை சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஸ்ரீதர் வேம்பு ஐயா ஜோகோன்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டுல இங்க கடைக்கோடியில இருக்கிற போய் உட்காந்துட்டு தூத்துக்குடியில அந்த தென்காசியில ஒரு கிராமத்துல சாமானியமா ஒரு சைக்கிள்ல வேட்டி கட்டிட்டு ஓடிட்டு இருக்கிறாரு. 1000 கோடி டேர்ன் ஓவர்ல அவ்வளோ இன்னைக்கு உலகமே வியக்கக்கூடியதை பண்ணிட்டு இருக்கிறாரு. செமிகண்டக்டர்ல இருந்து இந்த சிப்புல இருந்து கம்ப்யூட்டர் துறையில இருந்து எல்லாமே அவர் ஒரு எளிமையான வாழ்க்கையை வந்துட்டு இருக்காருல்ல. அவர் இன்னைக்கு எத்தனை பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு ஜோகோவோட ஸ்ரீதர் வேம்பு ஐயாவை தெரியும்? விஜய் எத்தனை குழந்தைங்களுக்கு தெரியும்? அப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஒரு மாஸ் லீடர்னா சினிமாவில் இருக்கவங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. சினிமா ஒரு ப்ரொஃபஷன் அவ்வளோதானே. அப்போ நீங்க அப்போ குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க? அது சின்ன குழந்தைங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அவங்க லைஃப் லாங் மறக்க மாட்டாங்க. அந்த குழந்தைகிட்ட கொண்டு போய் டிவி என்னங்க கட்சி போய் அங்கே இது பண்ணலாமா? கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்குள்ள என்ன வேலை? அப்ப நீங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு நாங்க கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறோம். சரி பண்ணணும். விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். எவன் ஸ்கூலுக்குள்ள பூந்து இந்த வேலை பார்த்தாங்களா அவங்க எல்லாரையும் கட்சியை விட்டு தூக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். அதை நாங்க கேட்கிறோம். ஆனா தனி மனித தாக்குதல், அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ள நுழையிறதுங்கிறது அது தேவையே இல்லாத ஆணி. அந்த ஆணியை பிடுங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப அசிங்கப்பட்டு போவீங்க. ஏன்னா நீங்க ஒன்றும் அதுக்கு பேசுறதுக்கு சுத்தமான ஆள் கிடையாது. அதை நீங்க எப்படி பேசுவீங்க?